நெல்லை மேலப்பாட்டம் அருகே பாமக பிரமுகர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் அரங்கேறிய பயங்கர சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்தவர் 59 வயதான செல்லப்பா. இவரது மனைவி ரெஜிலா வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். செல்லப்பா நெல்லை மாவட்ட பாமக விவசாய பிரிவு செயலாளராக இருந்து வருகிறார். மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அதனை மீட்டெடுக்கும் பல்வேறு பொதுநல நடவடிக்கைகளிலும் இவர் ஈடுபட்டு வருகிறார். செல்லப்பா குடும்பத்தினருக்கு சொந்தமான விவசாய நிலம் நெல்லை பாளையங்கோட்டையை அடுத்த மேலப்பாட்டம் பகுதியில் அமைந்துள்ளது. வழக்கமான விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காக மேலப்பாட்டம் விவசாய நிலத்திற்கு செல்லப்பா சென்றுள்ளார். அங்கு பணிகளை பார்த்து கொண்டிருந்த போது முற்புதருக்குள் இருந்து திடீரென வெளியே வந்த மர்ம நபர்கள் சிலர் செல்லப்பா மீது நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசியுள்ளனர். ஆனால் அது அவர் மீது படாத நிலையில் வெடிக்காமல் கீழே விழுந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ந்து போன செல்லப்பா சுதாரித்து கொண்டு ஓடத் தொடங்கினார். ஆனால் அவரை துரத்திய கும்பல் செல்லப்பா மீது பெட்ரோல் வெடிகுண்டு ஒன்றையும் வீசியுள்ளனர். அதுவும் அவர் மீது படாமல் கீழே விழுந்து சிதறியதில் கண்ணாடி துகள்கள் சிதறி செல்லப்பா உடலின் மீது பட்டு காயப்படுத்தி உள்ளது. இதில் அவருக்கு கை மற்றும் காலில் லேசான காயம் ஏற்பட்டது. செல்லப்பாவின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியினர் அங்கு வர மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். செல்லப்பாவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் செல்லப்பா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் நாட்டு வெடிகுண்டை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். செல்லப்பாவுக்கும் அவரது உறவினருக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. அதன் காரணமாக ஏற்பட்ட முன்பகையால் வெடிகுண்டு வீசப்பட்டதா அல்லது கோயில் நிலங்களை மீட்பது தொடர்பான பிரச்சனைகளில் மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசினார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் பட்டப்பகலில் பாமக பிரமுகர் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.